தனுசு ராசி முயற்சி மெய்வரத்தை கூலி தரணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. தெய்வத்தாலேயே முடியாதனாலுமே உங்கள் முயற்சிக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நீடிக்க போகுது. ஒருத்தர் அன்பை பரிமாறிக்க போகிறீங்க. இதனால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை உடல்நிலை ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு, குழந்தைகளோட உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். வருமானம் நீங்கள் தகுந்த செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் தான். புது சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகமும் சிறப்பாக இருக்குது. நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலம் ஆரம்பிக்க போகுது. ஆனால் நல்லதுலேயுமே ஒரு பிரச்சனையோடு தான் முடியும். கொஞ்சம் கோபத்தை நீங்கள் இந்த நேரம் கட்டுப்படுத்தணும். முன் கோபத்தை குறைச்சிட்டாலே பெரிய அளவில் பாதிப்பு தராது. மேலதிகாரிகளுக்கு இந்த நேரம் வேலை ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்கள். எல்லாருக்கிட்டையும் மதிப்பு கொடுக்கறது நல்லது. நீங்கள் இந்த நேரம் சும்மா இருந்தாலுமே உங்கள் வாய் சும்மா இருக்காது. அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க பாருங்கள். வயதில் மூத்தவங்க சொல்கிற அறிவுரை கேட்டு நடக்கிறது நல்லது. நிதானம் பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு நிம்மதி கொண்டு வந்து தரும். அதனால் எல்லா இடங்களையும் நிதானமாக செயல்பட பாருங்கள். வியாபாரத்திலையும் தொழிலும் எதிர்பார்த்ததோட நல்லது கொஞ்சம் குறைவு தான். அதனால் முயற்சி மட்டும் கைவிடாதீங்க. இந்த நேரத்தில் முயற்சி தகுந்த பலன் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். தனுசு ராசியோட உருவம்னு பார்த்தீங்கன்னா பாதி குதிரையும் பாதி மனிதனுமா வெள்ளேந்தியே உருவம் தாங்க. வெள்ளேந்தி இருக்கக்கூடிய குதிரை வீரன்னு சொல்லுவாங்க. இந்த ராசியோட உருவமைப்பு மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நிலையான இலக்கை நோக்கி பயணப்படுறப்ப உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் நடத்திட்டு போனீங்கன்னா நிச்சயம் நீங்கள் நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக முடியும். மன ஒருமைப்பாட்டின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளுணர்வை நம்பி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். கிரக உருவமைப்புலேயே மிகப்பெரியது குரு தாங்க. அது மட்டும் இல்லை, சுப கிரகம்னு சொல்லக்கூடியது குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவானை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பண வருமானத்தை நீங்கள் எளிதாக கொண்டு வர முடியும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக பணங்கிறது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு தேடக்கூடியவங்களா இருப்பீங்க. எங்கே நல்ல உள்ள இருக்குங்கிறத தேடக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்குமே சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் எல்லாமே இல்லை. எல்லாருமே சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் காரியம் சாதிக்கணும்னா அன்பு செலுத்தினா மட்டும்தான் காரியம் சாதிக்க முடியும். கட்டளை இடுறதோ ஒரு ஆர்டர் போடுறதோ இதெல்லாமே உங்ககிட்ட எந்த வகையில் எடுபடாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாயை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். மிகுந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய ராசி இந்த ராசி தாங்க. இவங்க எப்பயுமே சுதந்திரத்தை எல்லா இடங்களும் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிட்டா இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம். நண்பர்கள் வட்டமே உங்களுக்கு அதிகம்தான். சுப கோள்களில் தலைமை கோளாக குருவோட ஆட்சி வீடு தனுசுங்கிறதால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் ஒன்று நீங்கள் குரு பகவான் வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையாகவே இருக்கும். அதனால் நீங்கள் முன்னோர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறது மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல உயரமான வாழ்வு கிடைக்குன்னு சொல்லலாம். முன்னோர் வழிபாடு மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும். இதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசில் எதிர்பாராத கண்டிருந்தாலுமே பூர்ண ஆயுளோட வாழக்கூடிய பாக்கியம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. பெரும்பாலானவங்க ஒரு நல்ல உயரமாக இருப்பாங்க. நடக்கிறப்ப சரி நிற்கிறப்ப சரி ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நடக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லலாம். இவங்க பேசுகிறப்ப மற்றவங்க பார்வைக்கு அது கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். இவங்க சாதாரணமாக பேசினாலுமே கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடியவங்க தான் இருப்பாங்க. கோவம் வந்தால் இவங்க எதிரில் யாருமே இருக்க முடியாது. நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களே இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே சுய மரியாதை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கள்ளங்கபடம் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய குணம். ஆனால் யாருக்கும் கீழே அடிமையாக நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. இவங்களால் அது முடியாத காரியம்னு சொல்லலாம். கெட்டவங்களையும் திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசி அன்புகள். தனுசு ராசிக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகள் வழியாக இருக்கட்டும் நல்ல மாற்றம் உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அதிக அளவில் இல்லைனாலுமே 1-2 குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களால நல்ல பலன் இறுதி வரைக்குமே பாசம் நேச உடையவங்களாக தான் இந்த தனுசு ராசிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். தொழில் வாழ்க்கை, பொருளாதார நிலை, குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு செய்யணும். ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள்,
திருநங்கைகள், வயதில் பெரியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் தந்தையை உங்கள் கூடவே வச்சு பராமரிக்கணும். இதனால் நிச்சயம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான பாதக பலனும் ஏற்பட வாய்ப்பில்லைன்னு சொல்லலாம். அதோட தீவிரம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. இனி உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். தனிமையிலுமே இனிமை கண்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. பெரும்பாலுமே நண்பர்கள் வகையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு சின்ன சின்ன பாதிப்புகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. இனி நண்பர்கள் வகையில் நல்ல மாற்றம் தான். வாழ்க்கை துணையோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்கிறதால இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். சனி பகவான் 3ல் இருக்கிறதால, சூரியனும் உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்தில் இருக்கிறதால, சுக்கிரனுடைய உச்சம் இந்த இளம் பார்க்குறப்ப இந்த நேரம் தனக்குடும்ப ராசி குரு பார்க்கறதால சாதகமான அமைப்பு தான். செலவுக்கேற்ற வரவும் இந்த நேரம் உண்டுங்க. சனி யோக பலன் அளிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதால தொழிலையும் உத்தியோகத்திலையும் படிப்படியாக உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்குமே தொழிலில் அபிவிருத்தி உண்டாகக்கூடிய நேரம். இது வரைக்குமே தடைப்பட்ட பண வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையிலுமே நல்ல மாற்றம், ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதால வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எடுத்தறிஞ்சு பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் பேச்சு நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. தாயோட உடல்நிலையில் கவனம் செலுத்த பாருங்கள். வீண் விவாதங்களால் மன நிம்மதி தான் கெடும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே விவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ராசநாதன் குரு 6ல் இருக்கிறதால யார்கிட்டையும் பகை ஏற்படுத்த வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் இழுத்து போட்டுக்கவும் வேண்டாம். கொஞ்சம் நண்பர்கள், உறவினர் வகையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். பேச்சில் கவனமாக இருந்துட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம். தினமுமே மாலை நேரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. அதுவுமே உங்கள் குல தெய்வத்தை நினைச்சு நீங்கள் தீபம் ஏற்றுறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் தன்னம்பிக்கை, தைரியமாக செயல்படுறது மட்டும்தான். ரொம்ப சீக்கிரமாகவே விரைவில் அர்த்தாஷ்டம சனி துவங்க இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாய்வழி உறவுகள், குடும்ப உறுப்பினர் வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சொத்துக்கள் தொடர்பான செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக தான் செயல்படணும். அஷ்டம சனி காலங்கிறதால பாதிப்பில் சரிபாதியாக தான் இருக்கும். முக்கிய முடிவுகள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சுய ஜாதிக பரிசீலனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான். கையை விட்டு போகிற சொத்து கூட உங்களுடைய தந்தை வழி உறவுகளால், அதாவது சித்தப்பா மாதிரியான விஷயங்களால் முயற்சி மூலமாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. சில நேரம் இந்த நேரம் கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலுமே பெரிய அளவில் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு தராது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு சரியாக செஞ்சு முடிப்பீங்க. பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சாதகமான சூழ்நிலை தான். பெரும்பாலும் வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் கொஞ்சம் உடல் சோர்வு அதிகமாக தான் இருக்கும். வயது மூப்பு இருக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மனச்சோர்வு, உடல் சோர்வு ஏற்படலாம். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. பெரியவங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுடைய வாரிசு தொழிலை உங்கள் வாரிசுக்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நினைப்பீங்க. கொஞ்சம் விருப்ப ஓய்வு எடுக்கலான்னு இந்த நேரம் உங்கள் மனசும் சரி உடம்பும் சரி ஆசைப்படனே சொல்லலாம். இந்த நேரம் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வேலையிலுமே பொறுப்பு அதிகமாக தான் இருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் செஞ்சுட்டு வருது ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனுசு ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் பயணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு நீங்கள் விலக்கி வைக்கிறது தான் நல்லது. சந்திரனோட நகர்வு சிறப்பாக இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே எந்த வகையும் பாதிப்பு இல்லை. எதிர்பாராத வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிடிவாதத்தை காட்டக்கூடாது. அதே மாதிரி உறவினர் வகையிலுமே கொஞ்சம் எதிர்பாராத வகையில் வர்த்தனைகளும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. துணிந்து எந்த காரியமும் செய்வீங்க. காதல் மாதிரியான விஷயங்களும் வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்குமே மனசை அழைப்பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துறது இந்த நேரம் நல்லது. வேலையிலுமே அனுசரணையாக நடந்துக்க பாருங்கள். மருத்துவ செலவு சின்ன சின்னதாக வந்து போகலாம். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த நேரம் தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவு விட்டுறாதீங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி அரசாங்க வகையில் இந்த நேரம் நல்ல மாற்றம், புகழ், நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் குழந்தை மழலை செல்வம் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு விரைவிலேயே வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். மேலும் தனுசு ராசி அன்புகள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான நாட்கள் அமைஞ்சிருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த நேரம் உங்கள் வீட்டை பார்க்கறதால வியாபாரம், தொழில் லாபம் அடையும்.
வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத தகவல் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை மாதிரியான விஷயம் ஏற்படலாம். ஞாயிறு திங்கட்கிழமை நாட்களில் சந்திராஷ்டம் இருக்கிறதால அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. சகாய சாரத்தில் சனியும் சூரியனும் இருக்கிறதால எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கும். வருமானம் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. பணியாளர்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் அடையும். தைரியமாக செயல்படுவீங்க. ராசிநாதன் தொழில் குடும்ப சாதனத்தில் பார்க்கறதால எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் புதனின் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்தாஷ்ட நாளாக இருக்கிறதால கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்க பாருங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை தரக்கூடிய நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.